மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. ராஜகான்னா பயம் எனக்கு. இலக்க பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளிதான் கிளிதான். அந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. அடிச்சதெல்லாம் சில்லூர் ஜூப்ரி படம், எங்க பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட். சுதாகருக்குன்னு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. தமிழ்ல படங்கள் வரல எனக்கு. தெலுங்குல செட்டில் ஆயிட்டேன், கமெடினா செட்டில் ஆயிட்டேன். உன்மான செடி நானும் பூவோடு வந்தேன். மொட்டை அடிச்சு கழுத மேல ஊர்வலம் கூட்டு போற மாதிரி ஆமா, இருக்கும். நிஜமாவே மொட்டை அடிச்சிருப்பீங்க. ஆமா, நீங்க மொட்டை முதல் படம் நான் ஒத்துக்கிட்டேன். நான் சிரிப்பார் அவர், பாரதிராஜ் சார். சரி முடியும் அப்படியே வச்சுக்கிறார். நீர் ஓடுறான் இந்த படம்னு சொல்லுவார் அவரு. ஒன்னில் ஓடிருக்கு அந்த படம். ஓரம்பு ஓரம்பு ருக்கு மண்ணி வண்டி வருது, வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா. வாங்கடா அந்த பாட்டு பேசி கலாட்டா பண்ணுவாங்க. சரிதான் வந்து சொன்னாங்க, சின்னஞ்சிறு துளி உலகம் உருவாகும், என் சிந்தை நீ கங்கான பொங்கும் இடமாகும், சங்கம் ஒரு சிங்கத்தமிழ் சந்தக்கு ஊரும் பூயெங்கும் தனிங்கும் சொல்லிக் கொடுப்பாரு. கவுண்டர் மணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. கவுண்டர் மணி அதிசய பிரி பண்ணும்போது ரஜினி சார் வந்து நான் டேலாக் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பார் அவர். ரஜினி சார் ஆஹா சிரிப்பார் அவர். எங்க ஊரு மாரியம்மா கந்தவர காளியம்மா. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பென்னி ப்ரோ. கிழக்கே போகும் ரயில் சுதாகர் அப்படின்ற அந்த பெயரும் சரி, அந்த முகமும் சரி, தமிழ் மக்களுக்கு அவ்வளவு பிடித்தமான ஒரு முகம், ஒரு பெயர். அவ்வளவு ஈஸியா யாரும் இன்னும் மறக்கவே இல்லை. உங்களை எல்லாரும் அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்காங்க. நீங்க எங்கன்றதுதான் பல பேருடைய கேள்வியா இருக்கு, தமிழ்நாட்டுல மக்களோட கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் ஆச்சு நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நடிச்சு தமிழ்ல சொல்றேன் நானு. ஆமாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருக்கீங்க? சொந்த வீடு இது பண்ணிட்டு ஹைதராபாத் செட்டில் ஆயிட்டேன். ஸோ ஃபுல்லா தெலுங்குல பிஸி ஆனதுனால தமிழ்ல ஃபோக்கஸ் பண்ணலையா பெருசா நீங்க? அப்படின்னு கிடையாது, தமிழ்ல படங்கள் வரல எனக்கு. ஓ, தெலுங்குல செட்டில் ஆயிட்டேன். காமெடி வேணும்னா கமெடினா செட்டில் ஆயிட்டேன். 70s எண்ட்லயும் சரி 80s சரி, நீங்க ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஹீரோ தமிழ் சினிமால. ஆமா, நடிச்சதெல்லாம் சில்லூர் ஜூப்ரி படம், எங்க பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட். சுதாகருக்குன்னு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. ஆமா. 90ல வந்து அதிசய பெரிய ஒரு படம் நடிச்சீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா காதல் எழுதிலை படத்துல ஒரு ரோல் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கேப்க்கு அப்புறமா ரீசெண்டா சூர்யா சாருடைய தானா சேர்ந்த கூட்டம் படத்துல உங்களை பார்த்தாங்க. அந்த 35 வருஷத்துல ஒரு 3 படம் மட்டும் தான் பண்ணீங்க. ஏன் அது? படங்கள் வரல எனக்கு. தெலுங்கு செட்டில் ஆனா எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா தெலுங்கு போயிருக்காரு சுதாகர்னு சொல்லிட்டு இது பண்ண விட்டுட்டாங்க. இந்த வாய்ப்புகள் அங்கிருந்து வராதனால நீங்க இங்க தெலுங்குலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. ஆமா. உங்களோட பூர்வீகம் வந்து ஆந்திரா தான் இல்லீங்களா உங்களுக்கு? ஆமா, ஆனா நீங்க அறிமுகமானது வந்து டெபியூ ஆனது வந்து தமிழ் சினிமாவுல. ஆமா. நீங்க இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட் இல்லையா நீங்க? சோ சினிமால ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஆமா. இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு சினிமால? என் பிரதர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லி. ஓ, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்னா. ஓகே. அவரு இன்ஸ்டியூட்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டு சென்னை கூட்டு வந்து என் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டாரு. பாரதிராஜா சாருடைய முதல் படமே மிகப்பெரிய இம்பாக்ட் தமிழ் சினிமாவில். எல்லாருக்குமே அந்த 16 வயது நிலை லைக் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. செகண்ட் ஃபிலிம் பண்றாங்க, எல்லாமே நியூ ஃபேஸ். அதுல நீங்க, ராதிகா மேம், எல்லாருமே, விஜயன் சார் எல்லாருமே நியூ ஃபேஸ். எப்படி உங்களை செலக்ட் பண்ணாரு அவரு? நாரிஸ் ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்றதுக்காக போனேன். என்னை பார்த்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சார் ஆக்ட் பண்றேன்னு சொன்னேன். உடனே எனக்கு சான்ஸ் கொடுத்து கிழக்கு போறாரு. ஹோட்டல்ல உங்களை பார்த்து டக்குன்னு ஓகே பண்ணாரு. மாரிஸ் ஹோட்டல பார்த்தாரு, மெட்ராஸ் மாரிஸ் ஹோட்டல்ல மாரிஸ் ஹோட்டல்ல பார்த்து செலக்ட் பண்ணாருன்னு. ஓ, அப்புறம் தமிழத்து வரா சார் எனக்கு அப்படி சொன்னேன். தமிழ் ஒரு டியூஷன் வச்சுட்டு எனக்கு தமிழ் கத்து கொடுத்து நடிச்சிருக்கேன். என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க படம் பண்ணும்போது? 18 கம்ப்ளீட். பரஞ்சோதி அப்படின்ற கேரக்டர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பரஞ்சோதி பாஞ்சாலி, உங்களோட கேரக்டர் வந்து பரஞ்சோதின்னு இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப அது ஃபேமஸ் அது அந்த பேருமே. உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப அந்த 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 கிராப் சொல்லுவாங்க எல்லாருமே, அந்த முடி வந்து விக்குவா இருக்கும், அவ்வளோ டென்ஸ் இருக்கும், கேர்ள்ஸா இருக்கும். ஸோ அதை பார்த்து எதை சொல்லியிருக்காரா பாரதியா சார் இந்த அளவுக்கு முடி இருக்கணும்னு சொல்லிட்டு? அவர் அப்போ கலாட்டை பண்ணுவோம், ஏன்டா இவ்வளோ ஜூட்டு அடிக்கிறேன், கட் பண்ணுறேன். அப்போ கட் பண்ண படம் பண்ணுறேன் இல்லை சார், கட் பண்ண அசங்கையாக இருக்கும் சார். சிரிப்பார் அவர், பாரதிராஜ் சார். சரி முடியும் அப்படியே வச்சுக்கிறா. ஸோ அந்த படம் வந்து அகைன் அது ஒரு வருஷம் ஓடின படம் அது. அதுக்கப்புறமா அது நிறைய லாங்குவேஜ் ரீமேக்கும் பண்ணாங்க. அவரே கூட ஹிந்தியில ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணாரு பாரதிராஜா சார். அந்த படத்துல வந்து எல்லாருமே புதுமுகம் இல்லையா? பாக்யராஜ் சாருமே கூட அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவரும் ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு. ஜனகராஜ் சார் இருப்பாங்க, கவுண்டமணி சார் இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஆரம்ப காலம் எல்லாருக்குமே. அது உங்களுக்கு அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது மைண்ட்ல வருது? அது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு, ஒரு டைலாக். சின்னஞ்சிறு துளி உலகம் உருவாகும், என் சிந்தை நீ கங்கானது பொங்கும் இடமாகும், சங்கம் ஒரு சிங்கத்தமிழ் சந்தக்கு ஊரும் பூயெங்கும் தனிங்கும். இது வந்து அவர் வேற எப்படி பைஹார்ட் பண்ணடா, எனக்கு கொஞ்சம் மெமரி அதிகம் சார். நான் அதனால தான் பைஹார்ட் பண்ணிட்டேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார்.
பாரு நான் பாட்டு கூட நீங்கள் ஒரு இதுக்கு என்ன மெமரி நல்லா இருக்கேன் உனக்கு வெரி குட் சொல்லிட்டு பாரதி ராஜா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அந்த படத்துல எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட். கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இல்ல மாஞ்சோலி கிளிதானோ எல்லாமே ரொம்ப பூவரசம்பு பூத்தாச்சு எல்லாமே ரொம்ப ஹிட் சாங்ஸ் அது. ஆமாம். ராதிகா மேம்க்கும் அதான் முதல் படம். சோ எப்படி இருந்துச்சு அவங்களோட காம்பினேஷன் ஒர்க் பண்ணது உங்களுக்கு? இந்த கொல்டன்ஸ் கலாட்டை பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்களா அவங்க? கிண்டல் பண்ணுவாங்க பாரதி ராதிகா. ராதிகான்னா பயம் எனக்கு, எம்ஆர்ஆர் சார் டாக்டர் அப்படின்னு சொல்லி. ஓ, நீங்க அவரோட படங்கள்லாம் பாத்துருக்கீங்களா? பயம் பார்த்து பயமேத்துக்கிறவனுக்கு ரெண்டு பேரும் தமிழ்ல எல்லாம் நல்லா பேசணும்னு சொல்லி கலாட்டை பண்ணி பேசுவாங்க. உங்களுடைய அப்பாவா வந்து சீனிவாசன் சார் பண்ணிருப்பாங்க, சவர தொழில் பண்றதா இருப்பாங்க. நீங்க உங்களை ரொம்ப அவங்க இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க படத்துல. உங்களை அவங்க அப்பா சொல்றேன். ஒரு கட்டத்துல வந்து நீங்க சொன்னீங்க இவ்வளவு முடி வச்சிருக்கேன்னு பாரதியா சார் உங்களை கேட்டாங்கன்னு சொன்னீங்க. நான் படத்துல ஒரு காட்சியில வந்து மொட்டை அடிச்சு கழுத மேல ஊர்வலம் கூட்டு போற மாதிரி இருக்கும். நிஜமாவே மொட்டை அடிச்சிருப்பீங்க அந்த படத்துல நீங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியான ஆக்டர் ஆயிட்டீங்க. எப்படி ஒத்துக்கிட்டீங்க முதல் படத்துல? பரவாயில்ல இவ்வளவு முடி இருக்குது, பரவாயில்ல மொட்டை அடிச்சு. முதல் படம்னால ஒத்துக்கிட்டேன் நான். ஓகே. உங்களுக்கு அது அந்த சீன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அது ரொம்ப எப்படி சொல்றதா, அது ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி விஷயம் இல்லைங்களா? கழுத மேல கூட்டு போறது, ஃபுல்லா டாட்டா வைக்கிறது முகத்துல. படம்னால நான் எதுவும் நினைக்கிறேன், படம் பண்றேன் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லி. அந்த போர்ஷன் கடைசி எடுத்தாங்களா படத்துல உங்களுக்கு மொட்டை அடிச்சது? பட் அந்த லுக்ல உங்களுக்கு பாக்குறது கண்ணாடியில் எப்படி இருந்துச்சு உங்களை மொட்டை அடிச்சு நம்மள பார்த்ததுக்கு? முதல் படத்துலயே மொட்டை அடிச்சிட்டாங்களே நமக்கு அப்படின்னு சொல்லி. வரத்திரா சார் கேட்பார், என்ன சார் முதல் படம் நல்லா போட்டு இருந்தா சார், கட் பண்ணேன் மொட்டை அடிச்சது என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா பண்ணாரு, 1 year ஓடுறான் இந்த படம்னு சொல்லுவார் அவரு. 1 year ஓடிருக்கு அந்த படம் சொன்னார் அவர் 1 year சொல்லி. அந்த போர்ஷன் வந்து கடைசி எடுத்தாரா இல்ல இந்த ஷூட் எடுத்து முன்னாடி கேப் விட்டு ஷூட் பண்ணாரா? ஏன்னா கேப் எடுத்து சார் மொட்டை அடிச்சு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் முடி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி முடி வந்ததுக்கு அப்புறம் சினிமா பண்ணாரு. ஓ, கொஞ்சம் முடி வந்தது பண்ணாரு. ஆமா, சில கொஞ்சம் முடி வளர்ந்து சில போர்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஊர்ல போய் வேலை தேடுற மாதிரி சீன்லாம் இருக்கும் அந்த படத்துல. அப்புறம் விக் வச்சுட்டாங்க, விக் வச்சிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க திருப்பியும் ஊருக்கு வருவீங்க இல்லையா? வேலை கடைசி வருவீங்க நீங்க. முடி இருக்கும், அதெல்லாம் வெயிட் பண்ணாரா வளர்றதுக்கு? வந்தவருக்கு வெயிட் பண்ணேன். அத முதல் எடுத்தாரு, நெக்ஸ்ட் அதுதான் அந்த போர்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. இந்த மொட்டை அடிச்சு மட்டும் கடைசியா எடுத்து. சார் அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப 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 பரபரப்பா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா வந்து நீங்க வேலை கிடைச்சு வருவீங்க, ராதிகா மேம் வந்து அங்க ஊர்ல ஒரு ஐதீகம் இருக்கும், மழை ஸ்டாப் பண்றதுக்காகன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்கள சேவ் பண்ணிட்டு 2 பேரும் ஊரை விட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இது ரன்னிங், நீங்க ஓடுவீங்க, ஊரை விட்டு ஓடுவீங்க, மொத்த கிராமமுமே உங்களை துரத்துவாங்க. அவர் கடைசியா விஜயன் சார் கூட உங்களை சேவ் பண்ணி நீங்க ரயில் ஏறி போற மாதிரி இருக்கும். இப்ப பாக்கும்போது கூட அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா இருக்கும். ஏன்னா ஒரு அவ்வளவு பெரிய கிரௌட் வந்து உங்களை சேஸ் பண்ணுவாங்க, மலைக்குள்ள எல்லாம் பூந்து ஓடுற மாதிரி இருக்கும், ஓடி போய் ட்ரெயின்ல ஏறுற மாதிரி சீன்லாம் இருக்கும். அது சோ ஞாபகம் இருக்கு, அந்த மெமரி ஞாபகம் இருக்கா? ஷூட்டிங் மெமரி அது. ஐவர் மலை ஒரு ஹில், பெரிய ஹில், அது மேல போகும்போது ஒரு கேவ் இருந்தது. கீழே உட்காந்து டைலாக் பேசுறதுலாம் இருக்கும் அந்த படத்துல. அது பண்ண வந்து கேக்குள்ள போகும்போது கொஞ்சம் பயமா இருந்தேன் எனக்கு. ராஜிகா தான் பரவாயில்லடா, இங்க ஒன்றும் ஆகாது சுதாகர் அப்படின்னு சொல்லி ராஜிகா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் பயம் போறதுக்காக. ராதிகா ஏன்னா கேவுக்குள்ள போவோம் இதுல பண்றோம். கிளைமேக்ஸ்ல அந்த கேவ்ல இருந்து இப்படி எல்லாம் ஓடி வந்து வெளியே ஓடுற மாதிரி கிளைமேக்ஸ் வரும் அது. அண்ட் அதுல கிளி ரொம்ப ஃபேமஸ். அதுல அதுவும் நீங்க கையில கிளிய வச்சிட்டு இருக்கும்போது அது பரஞ்சோதின்னு உங்க பேர் சொல்லிட்டே இருக்கும். பச்சையா இருக்கு, மூக்கு சிவப்பா இருக்கு, கிளிதான் கிளிதான். அது உங்க பேர் சொல்ற மாதிரி இருக்குல்ல, பரஞ்சோதின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஜனகராஜ் சார் ஆகட்டும், கவுண்டமணி சார் ஆகட்டும், இவங்களோட எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நீங்க உங்க முதல் படத்துல இவங்களுக்கும் அவங்க எல்லாம் புதுசு தான் அந்த படத்துல. ஏதாவது அனுபவங்கள் இருக்கா அவங்களோட ஒர்க் பண்ணது? கவுண்டமணி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தமிழ் வராம இருக்கிறதுக்காக. சொல்லி கொடுப்பாரு கவுண்டமணி, இப்படி பேசுவதாக பரவாயில்ல, இப்படி பேசுன்னு சொல்லி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் கவுண்டமணி. அவர் தொடர்ந்து உங்களோட படங்கள் நிறைய நடிச்சிருக்காரு. அவரும் சரி, ஜனகராஜரும் சரி, நிறைய படங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட அவங்க இல்லையா நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க. கரெக்ட். நீங்க அப்ப காலேஜ் படிச்சிட்டு இருந்தீங்களா இல்ல முடிச்சிட்டீங்களா? நீங்க அப்ப இங்க இருக்கு இன்டர்மீடியட் படிச்சீங்க. ஓகே. சோ அது முடிச்சிட்டு இமிடியேட்டா இன்ஸ்டிடியூட்ல இருந்து உங்களுக்கு சேர்த்து ஜாயின் ஆயிட்டேன். 77 ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். உங்க செட்ல ஞாபகம் இருக்கா அவங்க கூட படிச்சவங்க யாராவது ஆக்டர்ஸ் ஆனவங்க? ஏன்னா உங்களுக்கு சீனியர்ஸ்லாம் வந்து ரஜினி சார், சிரஞ்சீவி சார்லாம் இருந்தாங்க. ஆமா, சிரஞ்சீவி சார் கிளாஸ்மேட் தான், ஜூனியர். உங்களுக்கு ஜூனியர் சார். ஓகே. பானுச்சந்தர் வந்து கிளாஸ்மேட். நான் ரொம்ப ஹாப்பியா ரஜினி சார் பார்க்கும்போது. அது 16 நான் படங்கள் பார்த்தேன் இன்ஸ்டியூட் படிக்கும்போது. அவரோட படங்கள்லாம் பார்த்திருக்கீங்க நீங்க இன்ஸ்டியூட் படிக்கும்போது? 16 பார்த்தேன். ஓகே, 16 பார்த்தீங்க. நானும் சிரஞ்சீவி நாங்க எல்லாம் அந்த படம் தியேட்டருக்கு போய் பார்த்தேன். அவரோட நடிக்கும்போது ரொம்ப ஹாப்பி. அந்த சீன் எல்லாம் சொன்னேன், இந்த மாதிரி பார்த்தா சார் உங்க படம் அப்படின்னு சொல்லி. திரும்பி அவரோட அதிசய பிரிவு ஆக்ட் பண்ணும்போது சொன்னான் இந்த மாதிரி. அதிசய பிரிவு பண்ணும்போது ரஜினி சார் வந்து தெலுங்குல சொன்னிய டைலாக் சொல்லப்பான்னு சொல்லி நான் சொல்லுவார். நான் டைலாக் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பார் ரஜினி சார்.
వెరీ గుడ్ సుధాకర్ చూపి ఇది ఎముడికి నవ్వి మొగుడు చూపిస్తావు சொல்றீங்க కదా, நீங்க. నవ్వి చూపిస్తావు కదా ఆయన அல்சைப்பரி பண்ணும்போது சுதாகர் நீ அதில் சிரிப்பியே அந்த மாதிரி சிரி அனுபவம் நான் அந்த மாதிரி சிரிக்கும் ரொம்ப ஹாப்பி ஹாஹான்னு சிரிப்பார் அவர் ரஜினி சார். தெலுங்குல அந்த படத்தை சொல்லிட்டு அதை கேட்டு தமிழ் அதே மாதிரி பண்ணுங்க உங்களை கேட்டாரு கேட்டாரு. இல்லையா? ம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது நான் இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது ரஜினி சார் படங்களை பார்த்திருக்கேன். அவர் இன்ஸ்டியூட் வருவாரு, அவரு ஆக்டர் ஆனது அப்புறம் கூட ரஜினி சார். அப்பப்போ வருவார் அவர். ம் நான் வந்து இன்ஸ்டியூட்ல இருக்கும்போது நானும் சிரஞ்சீவியும் வந்து 16 வயது நிலை படம் போய் பார்த்திருக்கோம்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கீங்களா இவரோட அடுத்த படத்துல நம்ம ஹீரோ நடிக்க போறோம்னு சொல்லி? நிற்கவே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியா எனக்கு. அது என்ன மாதிரி மொமெண்ட் இல்லையா? அது நம்ம போய் தியேட்டர்ல ஒரு படத்தோட படம் பாக்குறோம், ம் அடுத்த படத்துக்கு ஒரு நம்மள ஹீரோ போடுறாரு அப்படின்றது. ரொம்ப ஹாப்பியா அந்த மாதிரி. நீங்க நியூ ஃபேஸ், ராதிகா மேம் நியூ ஃபேஸ், பட் பாரதிராஜா சார் மேல ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய அபிப்பிராயம். ஏன்னா 16 வயதினாலே மிகப்பெரிய ஹிட். அந்த படத்துடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு ஒரு நியூ ஃபேஸா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெளியே வரும்போதெல்லாம் பரஞ்சோதி பரந்தன் கேட்பார். பரஞ்சோதி பரந்தன் நீ சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா எனக்கு. டைலாக் எல்லாம் சொல்லுவோம், கிளிதா ரெக்க பச்சா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பரஞ்சோதி அவன் ஊருக்கு வேற ஊருக்கு போனான். நாங்கள் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது சின்ன பையனும் சின்ன பொண்ணு கூப்பிட்டு வந்து நீங்கள் பேர் வச்சுக்கோங்க சார் கேட்பார். நான் வந்து தியேட்டர் ஸ்டேஜில் வந்து பரஞ்சோதி பண்ணு பேர் வைக்கிறது, பொண்ணு இருந்தால் பரன் பாஞ்சாலி பண்ணி வைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படி பேர் வச்சிருக்கீங்களா நிறைய பேர்? ஓ, சின்ன பையன் வச்சு பொண்ணு எல்லாம் கூப்பிட்டு வந்து பேர் வைப்பான்னு சொல்லுவாங்க. நான் வந்து பேர் வைப்பேன் அவங்களுக்கு. சக்சஸ் மீட் அது சக்சஸ் மீட்ல ஸ்டேஜ்ல அப்படி பேர் வச்சிருக்காங்க. சக்சஸ் மீட். கிழக்கே போகும் ரயில் வந்ததுக்கு அப்புறமா நிறைய படங்கள் கமிட் பண்ணிட்டீங்க, பேக் டு பேக் நிறைய படங்கள் உங்களோட படங்கள் வந்தது. ஆமா, இமிடியேட்டா வந்தது வந்து இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு இவ்வளவு பண்றாங்க. அதுல விஜயகாந்த் சார் வந்து வில்லனா அறிமுகமாயிருப்பாரு. யாராரு? விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து வில்லனா அறிமுகமாயிருப்பாரு அந்த படத்துல. ஆமா, நீங்களும் ராதிகா மேமும் திருப்பி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பீங்க. ஆமா, அந்த படம் தான் விஜயகாந்த் சாருக்கு முதல் படம், வில்லனா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. இன்னைக்கு இல்லமா இல்லையா? ஆமா, ஆமா, விஜயகாந்த். ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவரோட ஒர்க் பண்ணது ஞாபகம் இருக்கா விஜயகாந்த் சாரோட? அவர் அதிகமா பேச மாட்டார் அப்ப கூட. அப்படியா? நான் தான் ஹலோ சார் சொல்லுங்க. விஜயகாந்த் கம்மியா பேசுவார் விஜயகாந்த். ஆமா, நீங்க அந்த டைம்ல எல்லாம் தமிழ் நல்லா பேச கத்துக்கிட்டீங்களா? அப்போ கொஞ்சம் பெட்டர், இப்ப விட அப்ப கொஞ்சம் பெட்டர் தமிழ் சார். இப்ப நல்லா அப்ப கொஞ்சம் பெட்டர். பொண்ணூறு புதுசு பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் செல்வா சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணார், தமிழ் நல்லா பேசுவதாக. பொண்ணூறு புதுசு பொண்ணு ஊருக்கு புதுசு. அந்த படம் நீங்க சொல்றீங்க, அது அடுத்து நீங்க பண்ண படம் பொண்ணு ஊருக்கு புதுசு படம். அது வந்து உங்களுடைய முதல் படத்தோடைய கதாசிரியர் தான் அந்த படத்தோட டைரக்டர் ஆர் செல்வராஜ். ஆமா, அந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சரிதா மேம் நடிச்சிருப்பாங்க உங்களோட. சரிதா தான் காம்பினேஷன். ஆமா ஆமா. அந்த படம் எப்படி இருந்தது நடிச்சது? ஏன்னா அதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம் சார், அதாவது உங்களுக்கு ஒரு அந்த ஒரு நீங்க ஒரு லக்கி சாம்னா அந்த பாடல் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல ஓரம் போ ருக்குமணி வண்டி வருது, இப்போ வரைக்கும் ஃபேமஸ் அந்த பாட்டு. அது ஞாபகம், சைக்கிள் நீங்க ஓட்டிட்டு அந்த பசங்க எல்லாம் வச்சு வரீங்க, ஓரம்பு ருக்குமணி வண்டி வருது வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா. பெரிய ஹிட் அந்த சாங், பெரிய ஹிட். ஆமா, பண்ண போற சின்ன தாய் பெத்த புள்ள அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிச்சை முத்து ஓடி வராண்டு ஓரம்பு அந்த ஊர்ல அந்த பாட்டு பேசி கலாட்டா பண்ணுவாங்க சைக்கிள் யாராவது வந்தாங்கன்னா. ஓ, சரிதான் வந்து சொன்னேன் எனக்கு இந்த பாட்டை சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க. ரெனி ப்ரோ, இப்போ வந்து நீங்க லைக் அப்பாவோட மூவிஸ் நீங்க எப்ப தெரிய ஆரம்பிச்சீங்க? லைக் when you started growing, no, like in 6-7 years 8 years, அப்பயே அப்பா is very popular, but he moved into character roles and he was doing comedy, all those things, but he was a superhero in 1978 and back to back Silver Jubilee films he gave. So what did you got to know about his stardom and all? At very young age, not young age, I think after 2nd 3rd class only I got to know he's an actor. He's a good actor because I was late born. Okay. We got married in 83. I was born in 95. Okay. After 12 years. After 12 years. நான் வந்து 1980 ஜனவரி 9 கல்யாணம் ஆச்சு. பா, ஷார்ப்பா ஞாபகம் வச்சிருக்கீங்களே சார். நிறைய பேர் அந்த கல்யாண நாள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க சார், யோசிப்பாங்க டக்குன்னு. என்ன 1986 ஜனவரி 9. சூப்பர். ஓகே, இவங்க 95ல தான் ஆனா பிறந்தாங்க இல்லையா? மெட்ராஸ் பிறந்தாரு அவர், மெட்ராஸ்ல பிறந்தாங்க. சோ அதனால நீங்க ஐ மீன் லேட்டா பிறந்தனால வந்து உங்களுக்கு பெருசா அப்பா அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க they say you missed the golden era. Yeah. Because year after I was born, films were okay, but the frequency peak was reduced. Okay. So first didn't see the peak. நான் பீக் இருக்கிற படங்கள்லாம் தெரியாது அவனுக்கு. கரெக்ட்.
பட் கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? அப்பா ஷேர் பண்ணியிருக்காரா மெமரிஸ் உங்ககிட்ட? அதெல்லாம் சொல்லி Slowly, I started watching film. கிழக்கு போகும் ரயில், நிறம் மாறாத பூக்கள், சுவரில்லாத சுவரில்லாத சித்திரங்கள். சித்திரங்கள். கலுக்குள் இரம் is my favorite film. he comes as a hero. He comes as hero. It's okay. Songs கூட బాగుంటాయి. బాగుంటాయి. విజయ్ சிறு பொன்மணி. శాంతి. That. So, I didn't see all his Tamil films, but செலக்டிவா யூ ஹேவ் selective சீன். films I've seen. அடுத்தடுத்து படங்கள் வருது, ஹிட் ஆகுது. படம் நடிச்சிருக்கும் படம். ரொம்ப வயசு கிடையாது. ஒரு 22, 21 தான் இருந்திருப்பீங்க நீங்க. ஆமா. ஏன்னா 18 ஹீரோ ஆயிட்டீங்க. ஒரு 3, 4 இயர்ஸ்லயே ஒரு 20. 21 தான் இருக்கும் வயசு அப்போ. எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த டைம்ல தெலுங்குலயும் நீங்க நடிக்க ஆரம்பிக்கிறீங்க. 80ல தெலுங்குல நடிக்கிறீங்களே. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது தமிழ் பேசுறதுக்கு. கொஞ்சம் பேசி அப்படியே இது பண்ணா படங்களோட பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது எனக்கு. கிழக்கே போகும் ரயில், இனிக்கும் இளமை, பொண்ணு ஊருக்கு புதுசு, பேக் டு பேக் படங்கள் பண்ணீங்க நீங்க. ஆமா. அதுக்கு வந்துட்டு நிறம் மாறாத பூக்கள்னு திருப்பி பாரதிய சார் ஒரு படம் பண்ணும்போது உங்களையே மறுபடியும் அதுலயும் கேஸ்ட் பண்றாங்க. அகைன் ராதிகா மேம் இருக்காங்க அந்த படத்துல, விஜயன் சார் இருக்காங்க அந்த படத்துல. ஆமா. அந்த படம் அதுவுமே ஒரு நல்ல மிகப்பெரிய ஹிட் தான் அந்த படமுமே. அதுல அகைன் சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட் அந்த படத்துல. ஆகிய மலர்களில் பாடுறீங்களா? சில வரிகள் பாடுங்களேன். பாடுங்க நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதுல இன்னொரு டூயட் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்களும் ராதிகா மேமும் பாடுற மாதிரி. இரு பறவைகள் இரு பறவைகள் இங்கே இங்கே பறந்தது. நல்லா இருக்கு. எல்லாம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அது ஞாபகம் இருக்கா? முதன் முதலாக முதல் முதலாக duet பாட வந்தேனே என் பாடல் பைங்கிலியே நீ ஜீனத்தின் கனவில் வந்தார் போலவே. சூப்பர் சூப்பர் சார். All songs are hit in that film. ஆல் சாங்ஸ் ஆர் ஹிட் அண்ட் ஹி ரிமெம்பர்ஸ் ஆல் தி சாங்ஸ். நல்லா ஞாபகம் வச்சிருக்காரு இல்லையா அவரு? அந்த 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 படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைக் அது ஒரு மாதிரி எப்படின்னா, உங்க லவ்வர் ராதிகா இருப்பாங்க, பட் ஆனா விஜயன் சாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் லாஸ்ட்ல நீங்க 2 பேரும் யுனைட் ஆகுற மாதிரி படம், நீங்க சேர்ற மாதிரி இருக்கும். ஞாபகம் இருக்கா படம்? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிழக்கே போகும் முறையில் நீங்க பாத்துருக்கீங்களே நீங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல எப்படி இருந்துச்சு அப்பாவோட ஆக்டிங்? அவருக்கு தமிழ் தெரியாது அப்ப அந்த படத்துல, ஹி டிட்ன்ட் நோ தமிழ். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த படங்கள் பார்க்கும்போது அப்பாவோட ஆக்டிங்? I didn't believe first. Daddy, is it my daddy? Because he looks like this in 90s and all. He completely changed, right? Changed in He 90s. changed like this. That's very young look. The hairstyle.